அண்மையில் வெளியான நீட் தேர்வு முடிவுகளில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சர்ச்சைகள் மூலம் மத்திய அரசின் அதிகார குவிப்பு வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து கல்வியாளரின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர் சங்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே 5ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தைச் சேர்ந்த சுமார் 1.5 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 23 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினர். ஆனால் பீகார், ராஜஸ்தான், டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்ததையடுத்து பலர் கைது செய்யப்பட்டனர். சர்ச்சைகளுக்கு மத்தியில் நீட் தேர்வு முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியான நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த 8 மாணவர்கள் உள்ளிட்ட 67 பேர் 720க்கு 720 மதிப்பெண்ணுடன் முதலிடம் பிடித்தனர். வினாத்தாளில் தவறாக கேட்கப்பட்ட கேள்விக்கு கருணை மதிப்பெண் வழங்கியதில் ஏற்பட்ட குளறுபடியால் தான் ஏராளமான மாணவர்கள் முழு மதிப்பெண்களை பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனிடையே நீட் தேர்வு தொடர்பாக வெளிவரும் செய்திகள் அத்தேர்வுக்கு எதிரான நிலைப்பாடு நியாயமானது என்பதை உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், நீட் எனும் பிணியை அழித்தொழிக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என கருத்து தெரிவித்துள்ளார். இதேபோல 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ சேர்க்கை நடத்த வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும், நடப்பாண்டு நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாசும் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கல்வியாளர் முருகையன் பக்கிரிசாமியிடம் பேசினோம். தவிர்க்க முடியாத காரணத்தினால ஒரு சில மணித்துளிகள் விரயமானால் அதுக்காக கருணை மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படின்னு அதுக்கு சமாதானம் சொல்றாங்க. 2-10க்கு தான் நீங்க வினாத்தாள் கொடுத்தீங்க, 2-10க்கு தான் OMR சிட்டி கொடுத்தீங்க, 5-10 தான் என்னுடைய 30 ஆண்டுகால கல்வி வரலாற்றில் நான் பணியாற்றியிருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவங்க என்னன்னா அதற்காக கருணை மதிப்பெண்கள் வழங்கினேன் என்று சொல்லுகிற போதே அங்கே ஒரு சரியான அடி. ஒரே மையத்தில் 8 பேர் 720. இதெல்லாம் எங்கேயாவது நடந்திருக்கா? எந்த தேர்வுலையாவது நடக்குமா? நல்ல ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜை வச்சு ஒரு குழு போட்டு தரோவாக இதை ஆராய்ச்சி, இன்னும் நிறைய நடந்திருக்கு, இதை பூரா ஆய்வு செய்து இந்த ஆண்டு இதுக்கு முடிவு தெரியாமல் இந்த நீட்டினுடைய இளநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை நடக்கக்கூடாது. செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். எவ்விதமான முறைகேடுகளோ தவறுகளோ நடைபெறவில்லை என்று தேர்வை நடத்திய தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்தாலும் கூட சர்ச்சை தற்போது வரை நின்றபாடில்லை. மீண்டும் மறுதேர்வு நடத்த வேண்டும் என்றெல்லாம் கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. பிரியா, விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.